தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/10/2023 வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். காலை 10:44 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். சகல தோஷங்களிலும் இருந்து விடுபட்டு சந்தோஷம் கிடைக்க வேண்டுமானால் பிரதோஷ நேரத்திலே நாம் நந்தியை வழிபட வேண்டும். நந்தியை மட்டும் வழிபட்டால் போதாது. நந்தி யாரை சுமக்கிறது? இந்த உலகை காக்கும் பரம்பொருளை சுமக்கிறது. எனவே நந்தியையும் சிவனையும் முயவளையும் சேர்த்து நாம் வழிபட வேண்டுமாம். மாலை நேரத்திலே பிரதோஷ நேரத்திலே நாம் வழிபாடு செய்தால் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த நந்தி என்ற அந்த தெய்வம் நமக்கு எப்படியெல்லாம் பலன் கொடுக்கிறது என்பதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரொம்ப நாளாக அவருக்கு எவ்வளவோ வேலைக்கு முயற்சி பண்ணார். நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா பட்டதாரியாக இருக்கார். எந்த வேலைக்கு போனாலும் நிலைக்கிறதும் இல்லை, திருப்தியும் இல்லை. வேலை கிடைக்கலன்னு ஒரு 3-4 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் அப்புறம் சொன்னேன், இது மாதிரி உங்களுக்கு ரிஷபராசி, நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், நீங்கள் போய் நந்தியை கும்பிடுங்க அப்படின்னு. நந்தியை கும்பிட்டுட்டேன் சார், பல முறை கும்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு. சரி, உங்களுக்குரிய நந்தின்னு இருக்குது. அதாவது சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா திசை மாதிரியே நந்தி இருக்கும். எந்த நந்திக்கு நம்ம போனோம்னாலும் நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் குறுக்கால போயிடக்கூடாது. நந்தி கொம்பு வழியே நாயகனாம் சிவனை பார் அப்படிங்கிறாங்க. நந்தி கொம்பு வழியாக தான் பார்க்கணுமா. அந்த நேரத்தில் நம்ம நந்தியை கும்பிடுறது மட்டும் இல்லை, நம்முடைய கோரிக்கைகளையும் நம்ம மனசில் நினச்சிக்கணும். நந்திக்கு பக்கத்தில் இருந்து நம்ம நினச்சிக்கிட்டாலே போதும், எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். எல்லா சிவாலயங்களிலும் இன்றைக்கு வழிபாடு நடக்கும். சரி அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் போகணும், விட்டு போகக்கூடாது. ஏன்னா நந்தி உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 8 பிரதோஷமாவது போங்க அப்படின்னு. அவர் ஒரு 4 பிரதோஷம் போகையில் அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, வெளிநாட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அதில் போனார். அதில் போயிட்டு இன்றைக்கும் நல்ல நிலையில் அவர் இருக்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வேலை கிடைக்கலைனாலும் சரி, மாலை கிடைக்கலைனாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஆற்றல் யாருக்கு உண்டு அப்படின்னா, தெய்வங்களிலேயே பரம்பொருளுக்கு உண்டுல்ல. அந்த பரம்பொருளை சுமக்கிறது யாரு? நந்தி. ஆகையினாலே அந்த நந்திட்டு நம்ம சொன்னோம்னா அது சிவன்கிட்டையும் பார்வதிட்டையும் சொல்லி உடனடியாக நிறைவேற்றுமா. ஆகையினாலே தான் இந்த பிரதோஷ வழிபாடு இன்றைக்கு மிக பிரபலமாக வந்துவிட்டது. நந்தி நந்தி வந்துடுக, நலங்கள் யாவும் தந்திடுக, சிந்தனை அனைத்தும் வெற்றி பெற செவிகள் சாய்த்தே அருள் தருக, உந்தன் கொம்புகள் வழியாக உலகை காக்கும் ஈஸ்வரனை சந்தித்தவர்க்கு நலம் சேரும், தனவரவெல்லாம் அதிகரிக்கும். மாலை நேரம் பிரதோஷம் வந்ததும் நந்தியை வழிபட்டால் வேலை கிடைக்கும், வெற்றி வரும், வீடும் நாடும் போற்றும் விதம், சூடும் இன்பம் அதிகரிக்கும், தொல்லைகள் அனைத்தும் விலகிவிடும், மாலை சூடும் வாய்ப்பும் வரும், மகிழ்ச்சி நாடும் குடிகொள்ளும்னு ஒரு பாடல் உண்டு. பொதுவாக வாழ்க்கையில் மகிழ்ச்சி எல்லாரும் எதிர்பார்க்குறோம், இன்பங்களே வரணும்னு நினைக்கிறேன். இன்பங்கள் இல்லம் தேடி வரணும் அப்படின்னா இது போன்ற பிரதோஷ நேரத்தில் நம்ம போய் கும்பிடணும். ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம் இருந்தாலும், சனி தோஷம் இருந்தாலும், சர்ப்பதோஷம் இருந்தாலும், எந்த தோஷங்கள் இருந்தாலும் தோஷங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இது போன்ற பிரதோஷங்கிற வார்த்தையிலே தோஷம் இருக்கு. இன்று நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நிதானத்துடன் செயல்பட்டு நிம்மதியை காண வேண்டிய நாள் இந்த நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. அடுத்த நாள்ங்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். பயணங்களை கூட இன்று நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்கள் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வரவு உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. 11 ஆக இருப்பதால் பயணங்களால் உங்களுக்கு பலனுண்டு. அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் 4 சுக்கிரன் இருக்கின்றார். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். இன்று இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. 10 ராகுவும் இருக்கின்றார். லாபஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதி குரு இருப்பதனாலே லாபம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துரிதமாக காரியங்கள் நடைபெறும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பதவி உயர்வு உங்களுக்கு பரிசீலனையில் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். எனவே உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை.
உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு அங்கே பணியிடத்திலே சில பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய சூழல் கூட உண்டு. என்ன இருந்தாலும் தடைகள் அகலவும் உங்களுக்கு தக்க விதத்தில் வாழ்க்கை அமையவும் நீங்கள் நந்தியை வழிபடுவது நல்லது. பொதுவாக இன்று பிரதோஷம் என்பதனாலே உங்கள் கோரிக்கைகளை குறைகளை எல்லாம் நீங்கள் நந்தியிடம் சொல்லுங்கள், நல்லது நடக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு சிக்கல்களை கொடுப்பார்கள். உறவினர்கள் கூட உங்களுக்கு பகையாகி போகலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. இன்று எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்வதே நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஏழிலே ராகு. சஞ்சலங்கள் அகல சாமி துணை தேவைப்படுகின்ற நாள். சிந்தித்து செயல்பட்டால்தான் உங்களுக்கு சிறப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஊர் மாற்றங்களும் உங்களுக்கு வரலாம். நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்ய இயலாமல் போகலாம். உடன் உங்களுக்கு பணிபுரிபவர்கள் அவர்களால் சில தொல்லைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். கேது ஜென்மத்தில் இருக்கும் வரை நிம்மதி என்பது எள்ளளவுக்கு கூட இருக்காது என்பார்கள். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் விரைவிலே குரு பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. குரு பெயர்ச்சி நிகழ்வதற்கு இன்னும் சில மாதங்கள் இருந்தாலும் ரிஷபத்துக்கு குரு வந்த பின்னாலே குரு பார்வை உங்கள் ராசியில் பதியும். எனவே அதுவரை கொஞ்சம் பொறுமையாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். எனவே அஷ்டமத்தில் குரு இருக்கின்ற பொழுது நீங்கள் குருவையும் கும்பிட வேண்டும். இதுபோன்ற பிரதோஷ நாட்களிலே நந்தியையும் வழிபடுவதன் மூலமே நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே இன்று நட்பு வட்டம் விரிவடையும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். நீங்கள் கேட்ட சலுகைகள் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியாக அமையும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். பிரபலமானவர்கள் சந்திப்பால் பெருமை அடைவீர்கள். பிறர் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். லாபஸ்தானத்திலே கேது இருப்பதால் உங்களுக்கு நல்ல வரவு உண்டு. அதாவது தொழிலில் வெற்றி நடை போடும். தொட்ட காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த சலுகைகள் கிடைக்க வேண்டுமோ அது குறிப்பிட்டபடி கிடைக்கும். உதவிகரமாக இருக்கும் பக்கத்தில் உள்ள சக பணியாளர்களும் உங்களுக்கு நன்மைகளை அவர்கள் செய்வார்கள். உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றும் ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். குறிப்பாக இன்று பிரதோஷம். நீங்கள் நந்தியை வழிபட வேண்டும். 7 சனி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குடும்பச் சனியாக இருப்பதனாலே குடும்பத்தில் பிரச்சனைகள், ஒருவருக்கு உடல்நிலையில் தொல்லை, ஆரோக்கிய தொல்லைகள், வாங்கி கொடுத்த தொகை திரும்ப கிடைக்கவில்லையே என்ற கவலை, கட்டிய வீடு பாதையில் இருக்கிறதே என்ற கவலை, எல்லா காரியங்களும் அரைகுறையாக இருக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அந்த கவலைகளிலிருந்து விடுபட இன்று உங்களுக்கு கடவுள் வழிபாடு தேவை. பிரதோஷம் என்பதனாலே இன்று நந்தியை வழிபட்டால் ஓரளவேனும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். முன்னேற்றத்தை தெரிவிக்கின்ற இடம் 3ஆம் இடம். அதிலே ராகு இருப்பதனாலே அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். இடமாற்றம் செய்யலாமா, ஊர் மாற்றம் செய்யலாமா, உத்தியோகத்திலிருந்தே மாறலாமா, இல்லை விஆர்எஸ் பெறலாமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இன்று நீங்கள் எதை திட்டமிட்டு செய்தாலும் அது திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக எதிர்மறை கருத்துகள் உங்களுக்கு வந்து அலைமோதும். எனவே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வதே நல்லது. இன்று பிரதோஷம் என்பதாலே நந்தியை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். 2இல் ராகு இருப்பதால் செல்வ நிலை உயரும். உத்தியோகத்தில் கூட ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் விதத்திலேயே குரு பகவான் இருக்கின்றார். வெற்றிகள் ஸ்தானத்திலே குரு இருக்கின்ற பொழுது நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனால் அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஒரு சில காரியங்களில் சில தடைகள் வரத்தான் செய்யும் என்றாலும் கூட தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் அதில் போட்டிகளில் வெற்றி பெற்று விடுவீர்கள். இன்று வியாழக்கிழமை குருவை கும்பிடுவது நல்லது. அதோடு பிரதோஷம் என்பதாலே நந்தியையும் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் சந்திரனோடு ராகு, மன அமைதி குறையும். உங்களுக்கு எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம்.
சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு கூட வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் கூட மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்குமா என்பது சந்தேகம்தான். மனக்கவலையும் பணக்கவலையும் அதிகரிக்கும் இந்த நாளில் வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். ராஜநாதன் குருவும் வக்கரமாக இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.